ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் பழைய 5 ரூபாய் நோட்டாக இருந்தாலும் சரி, பழைய 1 ரூபாய் அல்லது பழைய காலத்து நாணயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் இதை ஆன்லைனில் விற்று லட்சக்கணக்கில் சம்பாதிக்க முடியும். அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். அதை பற்றி தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். பழைய பொருட்களுக்கு எப்பவுமே மவுஸ் அதிகம். அதுவும் பழைய நாணயங்களுக்கு, நோட்டுகளுக்கு பல்வேறு வலைதளங்களில் அதிக டிமாண்ட் இருக்கிறது. அவற்றின் அசல் மதிப்பு மிக குறைவு என்றாலும் அதற்கு கிடைப்பதோ பெரிய தொகை. ஆனால் அந்த நாணயங்கள் அரிய வகையாக இருக்க வேண்டும். அதிர்ஷ்டமாக இருந்தால் பழைய நாணயங்களையும் நோட்டுகளையும் விற்பதன் மூலம் கோடீஸ்வரர் கூட ஆகலாம். இது போன்ற வாய்ப்பு சமீப நாட்களில் நிறைய பேருக்கு கிடைத்துள்ளது. நீங்கள் பழைய நாணயங்களையும் நோட்டுகளையும் சேகரித்து வைப்பவராக இருந்தால் உங்களுக்கு அந்த வாய்ப்பு உள்ளது. இவற்றை விற்பனை செய்ய நீங்கள் எங்கும் அலைய தேவையில்லை. ஆன்லைன் மூலமாக அமர்ந்த இடத்தில் இருந்து கொண்டே விற்கலாம். இந்தியா மார்ட், காயின் பஜார், குயிக்கர், பின்ட்ரெஸ்ட், OLX போன்ற வலைதளங்களில் நீங்கள் இதை ஈஸியாக விற்பனை செய்ய முடியும். பழைய 5 ரூபாய் நோட்டு உங்களிடம் இருந்தால் கண் இமைக்கும் நேரத்தில் மிகச் சுலபமாக 30,000 to 45,000 ரூபாய் வரை விற்கலாம். இந்த நோட்டின் டிராக்டர் படம் இடம்பெற்றிருக்க வேண்டும். அதோடு சீரியல் நம்பர் 786 என்ற நம்பர் அதில் இருக்க வேண்டும். உங்களிடம் இந்த நோட்டு இருந்தால் அதை காயின் பஜார் வெப்சைட்டில் விற்பனை செய்யலாம். உங்களிடம் பழைய 1 ரூபாய் நோட்டு இருந்தால் வீட்டில் உட்கார்ந்து கொண்டே 45,000 ரூபாய் வரை சம்பாதிக்கலாம். இதற்கு ஒரு நிபந்தனை உள்ளது. 1957 ஆண்டில் RBI கவர்னராக இருந்த HM பட்டேல் இந்த நோட்டில் கையெழுத்திருக்க வேண்டும். அப்படி உங்களிடம் இருந்தால் அதை காயின் பஜார் வெப்சைட்டில் விற்பனை செய்து 45,000 ரூபாய் வரையில் சம்பாதிக்கலாம். இந்த நோட்டில் 1 2 3 4 5 6 என்ற சீரியல் நம்பரும் இருக்க வேண்டும். உங்களுக்கு 20,000 முதல் 25,000 ரூபாயில் சம்பாதிக்க ஒரு வாய்ப்புள்ளது. அசோகத்துடன் பிரிக்கப்பட்ட 10 ரூபாய் நோட்டு உங்களுடன் இருந்தால் அதன் மூலம் நிறைய சம்பாதிக்கலாம். இந்த 10 ரூபாய் நோட்டு 1943 ஆண்டு பிரிட்டிஷ் ராஜ்யத்தின் கீழ் வெளியிடப்பட்டதாகும். இந்த நோட்டுகளில் CD தேஷ்முக் கையெழுத்திருக்க வேண்டும். இந்த நோட்டுக்கு உங்களுக்கு 25,000 ரூபாய் வரை கிடைக்கும். இதை எப்படி வெப்சைட்டில் விற்கிறது அப்படிங்கிறதுக்கான வெப்சைட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கு இந்த வீடியோவில் பழைய ரூபாய் நோட்டுகளை விற்பது எப்படி, அதோட மதிப்பு பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.